ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம ப்ளைன் குஸ்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரே மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது, செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சம் நெய், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். பிரியாணி தாளிக்கிறது எல்லாமே தான். காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி பச்சை மிளகா அப்படி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா செவக்க வதக்கிக்கலாம். இது கூட நம்ம மிளகா அப்படி சேர்க்க போகிறோம். அதனால் காரத்து மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூனு பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு தனித்தனியாக அரைச்சி சேர்த்துருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மிக்சியில் ஒரு அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகா அப்படி, கொஞ்சம் கரம் மசாலா தூள் உங்கள் காரத்து மாதிரி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். இப்போ நல்லா பச்சை வாசம் வர வரைக்கும் தக்காளி நல்லா வதக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு நான் வந்து 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு இப்போ பாருங்கள், 2 டம்ளர் அரிசி. சாதாரண வீட்டில் சமைக்கிற அரிசி தான். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், நல்லா இப்போ வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு நான் தேவையான எங்கள் வீட்டு அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 5 டம்ளர் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பாசுமதியில் கூட செய்யலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடி 3 விசில் விட்டுருங்க. சூப்பரான ப்ளைன் குஸ்கா ரெடி ஆயிரும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், விசில் வந்துருச்சு. 3 விசில் வந்தால் கரெக்டாக இருக்கும். சூப்பரான ப்ளைன் குஸ்கா ரெடி ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது கூட தயிர் பச்சடி சேர்த்து சாப்பிட்லாம். தேங்க்யூ.